நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னென்னா பேனாசோனிக் ஏசி, நார்மல் ஏசி பிசிபி. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னாக்கா, ஃபேன் மோட்டார் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது, ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது, அப்புறம் ப்ரொடக்ஷன் போயிடுது. இது வந்து பேனாசோனிக் எல்லாமே பார்த்திங்கனாக்கா மோட்ரு வந்து எப்போதுமே இந்த ஆட்டோவில் வச்சிங்கனாக்கா கம்ப்ரஸர் அவுட்புட் வந்தோட்டி தான் வந்து இந்த மோட்ரு வந்து சுற்றும். முதல்ல வந்து நல்லா ஹை ஸ்பீடாக சுற்றிட்டு அப்புறம் நார்மல் ஸ்பீடுக்கு வரும். பேனாசோனிக் சிஸ்டமே இப்படி தான். வாங்க என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டோம். ஃபேன் மோட்ரு ஓடுது, அப்புறம் ஆஃப் ஆகுது, ஓடுது, ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். பேனாசோனிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிரும். திரும்ப வந்து அவுட்புட் வந்தவட்டி தான் ஃபேன் மோட்ரு ஆன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. இப்போ வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணும் இந்த ஃபேன் மோட்ரு. ஸ்டிக்கரில் இப்போ வந்து கண்டினியூஸாக இந்த மோட்ரு வந்து ரன் ஆகணும். இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு ஒரு 2 செகண்ட், ஒரு 5-6 செகண்டு கழித்து தான் வந்து உங்களுக்கு வந்து மோட்ரு ஓடும். இந்த பேனாசோனிக் சிஸ்டமே இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஃபேன் மோட்ரு வந்து ஆஃப் ஆகக்கூடாது, ரன்னிங்லேயே தான் இருக்கணும். ஏன்னா கம்ப்ரஸர் அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் இது இந்த மாதிரி மறுபடியும் ஆஃப் ஆகுது, ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. பார்த்திங்கன்னா ஓடுது, திரும்ப ஆஃப் ஆகுது, இந்த திரும்ப ஆன் ஆகுது. இதான் கம்ப்ளைண்ட்டு. இதான் நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வோல்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா சால்ட்ரின் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மேலே வந்து ஒரு லேசாக லேயர் ஒன்று இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் பட்டால் ப்ரொடக்ஷனுக்காக. அதுக்காக நல்லா சால்ட்ரின் பண்ணிவிட்டு இப்போ வோல்டேஜ் தான் செக் பண்ணுவோம். மீட்டர் எடுத்துடலாம்ல. ஆமாம், நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மைனஸ்ஸு, இது வந்து 300, ஓகே. அடுத்து வரலாம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 15 வோல்ட்டு ஓகே. இந்த ஃபீட்பேக் வோல்டேஜ் தான் வந்து குறைஞ்சி கூடுது. இதுதான் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். வோல்ட்டு, 5 வோல்ட்டு, பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு வந்து ஃபுல்லாக ரன்னிங்கில் வருது, அப்புறம் கட் ஆகிடுது. 5 வோல்ட்டு தான் வந்து ட்ராப் ஆகுது. இந்த நேரம் அந்த ஆப்டோ கப்ளர் வழியாக தான் வருது. அந்த ஆப்டோ கப்ளர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கானு பார்ப்போம். பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்டோ கப்ளர் தான். இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்ப்போம் தான்.
மாட்டோம். பார்த்தீங்கன்னா ஆட்டோ கப்ளரில் இதான் ப்ளஸ்ஸு நான் பாருங்கள் மார்க் இருக்குது. தெரியல சரியா. ஓகே ஓகே. இதில் இருக்குது மார்க்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் இருக்கும் ப்ளஸ்ஸோடது. அதில் தான் வந்து நம்ம மாட்டணும். என்னண்ணா என்ன ஆன் பண்ணியாச்சு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணிக்குவோம். ஸ்லோவாக சுற்றுதுல, ஹை ஸ்பீடாக சுற்றுச்சுல. ஃபஸ்ட் நல்லா ஹை ஸ்பீடாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரெக்டாக வருது. $15 வோல்ட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து லோவாக சுற்றுது. இப்போ வந்து கம்ப்ரஸர் அவுட்புட் வந்துட்டு ஹை ஸ்பீடாக சுற்றும். அதில் வந்து எடுத்த விட்டே ஹை ஸ்பீடில் சுற்றும். இப்போ இது வந்து டிசி ஃபேன் மோட்டர்னால வோல்டேஜ் வந்து இப்படி தான் செக் பண்ணணும். கம்ப்ரஸர் வந்து அவுட்புட் வரல. வோல்டேஜ் தெரியுதா? பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து ரன்னிங் ஆகும். ஹை ஸ்பீடில் ரன்னிங் ஆகும் ஃபேன் மோட்ரு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. முதல்ல வந்து அவுட்புட் வந்துட்டு ஆஃப் ஆகும். இப்போ ஆஃபே ஆகலை. இப்போ ஹை ஸ்பீட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே, போர்டு வந்து இப்போ கண்டிஷனாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.